என்னை சில வேளைகளில் கேட்பார்கள், இயேசு பெருமான் செய்த புதுமைகள் அற்புதங்களில் எல்லாம் மிகப்பெரிய புதுமை எது? நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில், அவர் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். 12 பேர் உயர்குடிகளில் பிறந்தவர்கள் அல்ல, சாமானியமானவர்கள், மீன்பிடி தொழில் செய்தவர்கள், விவசாயம் செய்தவர்கள். இந்த 12 பேரில் ஒரே ஒருவர் மட்டும்தான் படித்தவர், யூதாஸ் என்று அவருக்கு பெயர். அவர்தான் அவரை காட்டி கொடுத்தார். உண்மையிலேயே முறைப்படியான படிப்பு படித்தவர் என்றால் அந்த யூதாஸ் மட்டும்தான். ஆக வெறும் ஒரு 11 மனிதர்களை கொண்டு, சாமானிய மனிதர்களை கொண்டு அவர்களை பயிற்றுவித்து உலகம் முழுவதும் தான் போதித்த செய்தியை கொண்டு சென்று சேர்த்தார் அல்லவா, அதுதான் அவர் செய்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்று நான் சொல்வது உண்டு. இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். மாற்றம் என்பது மிக பெரும் கூட்டங்கள் கூடி வருவது அல்ல. மாற்றம் என்பது சில மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் ஆழ பற்றி கொண்டு நம்பி அதை விட்டு கொடுக்காமல் வாழவும், பிறருக்கு சொல்லவும், கற்றுக் கொடுக்கவும், முன் செல்லவும் தயாராக இருக்கிற சிறிய திரளால் தான், கூட்டத்தால் நிகழும். எனவே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையாக, எஞ்சி இருக்கிற விதைநெல்களாக நான் பார்க்கிறேன். மலேசிய நாட்டின் பினாங்கு மாகாணத்தில் நடைபெறவிருக்கும் த ரைஸ் அமைப்பின் 15வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கு அன்புடன் உங்களை அழைக்கிறோம். வணிகம் வெல்ல, வைய தலைமை கொள்ள, வா தமிழா. முன்பதிவிற்கு 9150060032 அல்லது 33 www.therise.asia